அப்படி என்ன இருக்கு இந்த கதவுக்குள்ள? ஏதோ பெரிய கண்ணு ஒண்ணு தெரியுது. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது வேற யாரும் இல்ல, 3 தலை பாம்பு. சரி, இப்போதைக்கு இதை டைவர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஃபைட் பண்ணுவோம். வாயில இருந்து பாய்சன் கேஸ மேல அடிச்சு விடுது. அடிக்கும் போது ஒண்ணு தெரிய வருது, மாணிக்க கல்லு இதுக்கு மேலதான் இருக்குன்னு. ஆஹா, என்ன பிரகாசமா இருக்கு. இதை எப்படி அதை எடுக்கணும் தான் ட்ரை பண்றாரு. டோருக்கான கீயும் கண்டுபிடிச்சாச்சு. இது வழியா பார்க்கும்போது 5 மகர ஜோதி தெரியுது. இந்த 5 ஜோதியும் ஒரே டைம்ல அணைய வைக்கணும். அதுக்கு அந்த கீயை கண்டுபிடிச்சாகணும். இது யார்கிட்ட இருக்குன்னா 3 தலை பாம்பு நடு மண்டையில வச்சிருக்கு. இந்த கேப்ல அதோட வாழை வச்சு கல்ல எடுத்து மண்டையில ஒரே அட்டி. இதுக்கு சின்ன கல்லு பத்தாதுன்னு பெரிய பாறை தான் தேவைப்படுதுன்னு இதோட 2 பல்ல புடிச்சு பாறைக்கு மேல தள்ளி விட்டுறாரு. அடிச்ச அடியில அந்த பாறை அப்படியே அதுக்கு மேல சரிஞ்சு விழுது. 3 தலை பாம்போட கதை க்ளோஸ். தலையும் தொங்கிருச்சு. அதுல இருந்து மாணிக்க கல்லு அப்படியே உருண்டு ஓடுது. அப்படியே அந்த கல்ல ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த மாணிக்க கல்லுக்குள்ளதான் கீயே இருக்கு. அப்படியே அந்த கல்ல டோர்ல வச்சு பார்த்தா டோர் ஓபன் ஆகல. கல்ல உடைச்சிட்டு டோர் கீயை மட்டும் எடுத்து டோர்ல போட்டு பாக்குறாங்க. டோரும் ஓபன் ஆகுது. மீதி கதை பார்ட் 2ல இருக்கு.